என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி உனக்கு ஒரு சவால் விடுகின்றேன். என் குழந்தையே, இன்று என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக நீ கண்கள் கலங்குவாய். என் பிள்ளையே, நான் உன்னை அளவைக்க வரவில்லை. இன்று இரவுக்குள் நான் நடத்தப் போகின்ற விஷயம் என்னவென்று கேட்டுக்கொண்டாயானால் நிச்சயமாக நீ கண்கள் கலங்கித்தான் போவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் தெளிவான புரிதல் இல்லாமல் நீ கடந்து வந்து இப்பொழுது எதையாவது பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்போடு நின்று கொண்டிருக்கின்ற அழகிய தருணத்தில் இந்த வராகி உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் என்று சொன்னால் நீ சந்தோஷமடையத்தானே செய்வாய். என் பிள்ளையே, சந்தோஷமானது எங்கே என்று தேடி தெரிந்தது எல்லாம் போதும். நான் உனக்கு இன்று இரவுக்குள் நடத்தப் போகின்ற இந்த விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை மனமகிழ்ச்சி அடைவாய். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பது எல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. எவ்வளவுதான் துன்பங்களுக்கு நடுவிலும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட வேதனைகளும் உன்னை நிச்சயமாக எந்த இடத்திற்கு தள்ளியது என்பதனை உன் அம்மா நான் அறிவேன். உடனிருந்து கொண்டே ஒவ்வொருவரும் செய்த துரோகம், அவசரத்தில் உனக்கு உதவி செய்யாமல் உன்னை கைவிட்ட நிலை, இவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுதே நான் இல்லை என்று உதறிவிட்டு சென்றவர்கள், வாழ்க்கையில் உன் கண்ணீரை கண்டு குதூகலித்தவர்கள், இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு என் பிள்ளை மனதார நீ உன்னை தேற்றிக் கொண்டாய், பக்குவப்படுத்தி கொண்டாய். இப்படித்தான் இந்த வாழ்க்கை இருக்கும் என்பதனை நீ உணரவும் தொடங்கிவிட்டாய். இதற்கு மேலும் நாம் என்ன செய்ய நினைத்தாலும் அது எந்த வகையிலும் நமக்கு பலன்களை கொடுக்காது என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக உணரத் தொடங்கிவிட்டாய். இத்தனை காலமும் இதையெல்லாம் எண்ணி எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்த உனக்கு இனி நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. அன்று நீ ஏமாற்றமடைந்ததை இன்று நினைத்தாலும் உன் கண்கள் கலங்கித்தான் போகின்றது. அன்று நீ பட்ட அவமானத்தை இன்று யோசித்தாலும் நீ மனவேதனையின் உச்சத்திற்கு சென்று விடத்தான் செய்கின்றாய். உனக்காக இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று யோசித்து யோசித்து நீ இழந்துவிட்ட விஷயங்கள் ஏராளம். இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை. நிச்சயமாக நாம் இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா? உன்னுடைய இந்த எண்ணத்தை நான் உறுதியாக்கி தருகின்றேன். உனக்குள் இருக்கின்ற இந்த விஷயத்தை நான் உன் கைகளிலேயே தருகின்றேன். என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் நீ முடிந்து விட்டதாக நினைத்த விஷயத்தை நான் மீண்டும் உனக்கு புதுப்பித்து கொடுக்கின்றேன். மனது கண்ட விஷயங்களை எல்லாம் யோசிக்காமல் எப்பொழுதும் உனக்கு நிலையான விஷயங்களை பற்றி யோசிக்க தொடங்க வேண்டும். உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றங்கள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, கண்ணீரோடு நீ நின்று கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் போதும். இந்த கண்ணீருக்கு இனி உன் வாழ்க்கையில் எந்த வேலையும் இல்லை. கண்ணீரை கண்டு என் குழந்தை நீ மனமுடைந்து நின்றது எல்லாம் இந்த வாழ்க்கையில் முடிந்து விட்டது. எப்பேற்பட்ட துன்பங்கள் எல்லாமோ உன்னை விந்து நீங்கிவிட்ட சூழ்நிலையில் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய்.
என் பிள்ளையே, உன்னுடைய மனம் வேதனைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள், உன்னுடைய கண்ணீருக்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் இப்பொழுது என்ன நிலைக்கு மாறி இருக்கிறார்கள் என்று ஒரு நொடி கேள். என் பிள்ளையே, அடுத்தவர்களை கண்ணீர் சிந்த வைப்பதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுப்பதும் எக்காலத்திலும் மற்றவர்களின் வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலுமே அதற்குரிய பலன்களை அவர்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும். இப்பொழுது அதை அவர்கள் அங்கே அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அதை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். இனி இதுவெல்லாம் உனக்கு புரியும் அல்லவா? நமக்கு செய்த பாவத்திற்குத்தான் இதுவெல்லாம் நடக்கிறது என்று. ஒருவருக்கு மனநலம் சரியில்லை என்றால் அவர்களை எப்படி கையாள வேண்டுமோ அப்படி கையாள வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு மனநலம் சரியில்லை எனும் பொழுது எந்த காரணத்திலும் அவர்களை நாம் நினைத்தது போல மாற்றிவிட முடியாது. அவர்கள் எண்ணங்கள் போலத்தான் அவர்கள் நடந்து கொள்வார்கள். அவர்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அப்படித்தான் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நாம் தான் அவர்களுக்கு ஏற்றது போல மாற வேண்டும். அதை விடுத்து அவர்களை கேலியும் கிண்டலும் செய்வதுமாக இருந்து கொண்டிருப்போமானால் தெய்வம் அதையெல்லாம் ஒரு நாளும் பொறுத்து கொள்ளாது. தெய்வம் இதற்கான தண்டனைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சிலரினுடைய வார்த்தைகளும் சிலரினுடைய செயல்பாடுகளும் அவர்களின் மனநலனை பாதித்திருக்கின்றது. தெய்வத்திடமிருந்து அவர்கள் அந்த தண்டனையை பெற்றிருக்கின்றார்கள். என்ன நடந்தது இந்த வாழ்க்கையில் என்று எண்ணி வியக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை முழுமைக்குமான மகிழ்ச்சியை தொலைத்து ஒட்டுமொத்த வேதனைகளையும் சேர்த்து தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தனக்கு நடந்தால் அதை கண்டுகொள்ளாத உலகம் மற்றவர்களுக்கு நடந்தால் கண்களை திறந்து பார்க்கின்றார்கள். என்ன நடந்தாலும் சரி, யார் வாழ்க்கையிலும் அவர்களின் கண்ணீரை கண்டு மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் உன்னை போலவும் ஒரு குழந்தை இருப்பதை கண்டு எனக்கு அத்தனை மகிழ்ச்சியாக இருக்கின்றது. துன்பத்திலும் ஒரு சந்தோஷம் என்பது போலத்தான் சுற்றி இருக்கின்ற அத்தனை மனிதர்களின் எண்ணங்களை கண்ட பிறகு உன்னுடைய எண்ணங்களை பார்க்கும் பொழுது இந்த வராகி எனக்கு அத்தனை மகிழ்ச்சியாக இருக்கின்றது. யார் என்ன செய்தாலுமே அவர்களுக்கு நல்லது நடந்தால் சரி என்று சொல்லி ஒதுங்கி நிற்கின்ற குழந்தை அல்லவா? உதவி என்று கேட்டால் ஒருபொழுதும் மறுக்காமல் செய்கின்ற குழந்தை அல்லவா? எப்பொழுதும் அடுத்தவர்களின் கண்களில் கண்ணீரை கண்டால் தன் கண்களில் கண்ணீரை வடிக்கின்ற பிள்ளை அல்லவா? துன்பம் என்ற ஒன்று வந்தால் யாரென்று கூட பார்க்காமல் அவர்களோடு கைகோர்த்து நிற்கின்ற பிள்ளை அல்லவா? யார் நம்மை தவறாக நினைத்தாலும் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்கின்ற உறுதி கொண்ட பிள்ளை அல்லவா? இதனோடு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையும் இனிமேல் உனக்கு நல்லபடியாக மாற வேண்டிய தருணமும் வந்துவிட்டது. உன்னுடைய இந்த எண்ணங்களை கண்ட உன் தாயானவள் உன் மீது அதிக அன்பு கொண்டு இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டி நிற்கின்ற ஒரு விஷயத்தை உனக்கு நடத்த போகின்றேன். இந்த துரோகங்களும் இந்த எதிரிகளும் உன்னை திரும்பி பார்க்காமல் ஓட்டமெடுக்க போகின்றார்கள். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இனி உனக்கு சாதகமாக மாறப்போகின்றது. என் குழந்தையே, யாரும் இல்லை என்று அழுவதை நிறுத்திவிட்டு உனக்காக வருகின்ற இந்த வராகி என்னை மனதார நினைத்துக்கொள். அம்மா எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை கைவிட மாட்டாள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் தருவதையெல்லாம் நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இரு, உனக்கு நல்லதே நடக்கும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.